முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, யாமிருக்க பயமேன்ற வார்த்தைகள் எப்போதும் உன் நெஞ்சுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இந்த எண்ணமும் இந்த நம்பிக்கையும் உனக்குள்ள இருந்தாலே உன்னை யாராலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த திருச்செந்தூர் முருகன் எப்போதுமே உனக்கு வழித்துணையாக, உன் வழிகாட்டுதலாக, உனக்கு எல்லாமுமாக உன் கூடவே இருக்கேன்ற ஞாபகத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. இப்போது கூட உனக்கு பண தேவைகள் இருப்பதையும் உன் வாழ்க்கையில் அதனால் நீ கொஞ்சம் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தான் உனக்கு எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக பண மூட்டையோடு உன்னை பார்க்க வந்தேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களும் உனக்கு கிடைக்காத விஷயங்களும் கூட இப்போ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த பண மூட்டையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கக்கூடிய, நல்ல ஆத்மாவாக, நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு என் அருளின் மூலமாக இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. இந்த நொடியே உன் துன்பங்களையும் துயரங்களையும் காணாமல் போகச் செய்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். யார் உன்னை என்ன பேசினாலும் சரி, ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசினாலும் சரி, அல்லது உன்னை பற்றி தப்பாக விமர்சனம் செய்தாலும் சரி, எதையுமே நீ கவனத்தில் கொண்டு வருத்தப்படவோ வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கவோ யோசிக்காதே. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதில் 1000 காரணங்கள் இருக்கும். அவங்க தேவைக்காகவோ அல்லது அவங்க காரியத்துக்காகவோ அல்லது அவர்கள் சுயநலத்துக்காகவோ ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் அடுத்தவங்களை புகழவும் அடுத்தவங்களை இகழவும் செய்கிறாங்க. அதனால் உன்னை ஆகா ஓகோன்னு புகழ்பவர்களை பற்றியும் நீ யோசிக்காதே. உன்னை தவறாக தாழ்த்தி பேசுபவர்களையும் ஒரு பொருட்டாக யோசிக்காதே. யார் என்ன சொன்னாலும், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நதிநீர் எப்படி நிற்காம ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே போல் நீயும் ஓடிக்கிட்டே இரு. உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ முழுசாக நம்பினா போதும். உன் செயல்களை நீ சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது இனி யாராலுமே உன்னை அசைக்க முடியாது. என் செல்வமே, என்னுடைய செல்லப்பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா பிடிச்சதையெல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு எல்லா விஷயங்களுக்கும் நல்லா வாய் விட்டு சிரித்து நல்லது செய்பவர்களையும் நல்லபடியாக வாழ்பவர்களையும் மனசார வாழ்த்திக்கிட்டு நிம்மதியாக அசதி தீர தூங்கி எந்திரிச்சு அதிகாலையில் எந்திரிச்சு கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என் பிள்ளையாக இருப்பவர்களுக்கு உரிய தகுதி. நீயும் இதே போல என்ன நடந்தாலும் சிரிக்கக்கூடிய, சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிள்ளையாரு. உனக்கு பிடிச்சத அது வேணாம் இது வேணாம், உடம்புக்கு கெடுதி, அது உடம்பு கெட்டு போயிடும், இது இப்படி ஆயிடும்னு சொல்லாமல் எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடிய, எல்லாவற்றையும் வயிறு முட்டை உணர்ந்து ரசிக்கக்கூடிய ஆரோக்கியமான உடல்நிலை உனக்கு இருக்கட்டும். நல்லா வேலை செய்யணும். நைட்டு ஆனால் நல்லா நிம்மதியாக தூங்கணும். காலையில் சீக்கிரமே எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் உன் கடமைகளை சரியாக செய்யணுன்ற நினைப்பும் சிந்தனையும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். எந்த விஷயம் உனக்கு தொல்லையாக இருக்குதோ, எது உனக்கு பிரச்சனை நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ, அதுதான் பின்னாளில் உனக்கான வரமாக கூட மாறலாம். எதையும் எப்போதும் யாரையும் நீ குறைவாக மதிப்பு இற்றாதே என் செல்வமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாக நல்லபடியாகவே நான் உருவாக்கி தருவேன். அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நான் எதைத்தான் செய்கிறது, எப்படி தான் வாழ்கிறதுன்ற குழப்பம் ஒருபோதும் உனக்கு வரக்கூடாது. ஏன்னா யார் எப்படி சொன்னாலும் உன் மனசுக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன நினைக்கிறியோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வேலையை உனக்கு பிடிச்சது மாதிரி சரியாக செஞ்சாலே கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அவங்க இவங்கன்னு அடுத்தவங்களை பற்றி யோசிக்காதே. உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்ய பழகு. இந்த நாள் நிச்சயம் உனக்கான நாளாகவே இருக்கும். பொன்னும் பொருளும் மிகப்பெரிய சொத்தும் சுகமும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரணும்னா அதுக்கேற்றாற் போல முயற்சியையும் நீ சரியாக செய்யணுன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை எந்த விஷயத்திலும் எந்த வகையிலும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும்
நீ நிம்மதியாக வாழும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன். உனக்கு ஒரு புது நம்பிக்கையை தரும் விதமாக உனக்கான பலத்தை அதிகப்படுத்தி எல்லாமே நீ நினைச்சது போலவே நடக்கும்படி நான் அற்புதம் செய்யத்தான் வந்திருக்கேன் செல்வமே. அப்பா முருகா, எப்போதுதான் என் கஷ்டம்லாம் தீரும்னு கலங்கி காத்திருந்தாயல்லவா, இதோ பேரலையாக உன் வாழ்க்கையில வந்து உனக்கு தேவையான பணத்தை கொடுத்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் துரத்தி அடிக்க வந்துட்டேன். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உன் மனசுக்கு பிடிச்ச உனக்கு தேவையான உனக்கு மனநிறைவான விஷயங்களையும் செஞ்சுக்கோ. அதே போல அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம்னா அவர்களுக்கு உதவி செய்ய மறக்காதே, மறுக்கவும் செய்யாதே. ஆபத்தில் உள்ளவர்களுக்கு நீ உதவி செய்யும் போது அது பெருமடங்காக பல மடங்காக உனக்கான பலன்களை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல உனக்கு ஒரு கஷ்டம், ஆபத்து, பிரச்சனை நீ தவிக்கும் போது உனக்காக உதவி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உன் வாழ்நாள் முழுவதும் நீ மறக்காம நன்றி உணர்வோடு இருக்க பழகிக்கோ. நீ யாரையாவது காலை வாரி விடலாம்னு யோசிச்சின்னா உனக்கு பின்னால் இன்னொருத்தர் உன் காலை வாரி விடுறதுக்கு திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா நீ என்ன செய்றியோ அதுதான் உன் வாழ்க்கையில் இன்னொருத்தர் மூலமாக உனக்கு நடக்கும். அதனால் எப்போதும் எல்லாருக்கும் நன்மையை செஞ்சு நீயும் நன்மையாக நல்லபடியாக வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னுடைய முயற்சிகள் எப்போதும் யாரையும் வீழ்த்துவதாகவோ யார் வாழ்க்கையும் அழிப்பதாகவோ இருக்கக்கூடாது. நேர்மையாக வாழ்ந்து எப்படி உண்மையாக ஜெயிக்கிறதுன்றதுல மட்டும் உன் கவனம் இருக்கட்டும் என் செல்வமே. எப்போதும் யார் மீதும் பொறாமை கொள்ள வேண்டாம். எல்லாரிடமும் பொறுமையாக இருக்க பழகு. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு. நீ பேராசை கொள்ளாமல் உன் கடமைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு நீ ஆசைப்படும் விஷயங்களை அடைய முயற்சி செய். கண்டிப்பா கடன் வாங்கி சுகமாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த நொடி இப்படி அடுத்த நொடி அப்படின்னு கூட இந்த நொடியை பற்றியே உனக்கு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் எந்த தேவையற்ற எதிர்பார்ப்புகளும் அளவுக்கு மீறிய பேராசையும் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிரும், வாழ்க்கை சந்தோஷமாக மாறுன்ற உன் நம்பிக்கையை மட்டும் நீ விட்டு கொடுத்திராதே என் செல்வமே. எல்லாரிடமும் மனசு விட்டு பேசு. மனசு விட்டு என்கிட்ட வந்து அழுது மன்னிப்பு கேட்டினா நீ செஞ்ச தவறுகளை எல்லாம் மன்னிச்சு உன் கண்ணீரை தொடச்சு இனி எல்லாமே உனக்கு சரியாக நியாயமாக நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் என் செல்வமே. ஒரு மனிதனுடைய இதயத்தில் வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு கல்லை பாறாங்கல்லை போல அழுத்துமோ அப்படி உன் மனசை அழுதிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன். உளிப்பட்ட கல் எப்படி அழகான சிற்பமாக மாறுமோ அதே போல வழிகண்ட உன் இதயம்தான் இப்போது அழகான நல்ல மனசு கொண்ட இதயமாக மாறப்போகுது. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீயே பார்க்காத யாருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த முருகன் உனக்காக உன் வாழ்க்கையில் செய்ய வந்திருக்கேன். கண்டிப்பாக நீ மனசு வச்சினா உன் முயற்சிகளை சரியாக செஞ்சினா உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். நீ விதைச்ச விதையெல்லாம் அறுவடை செய்து அதையே உனக்கு நல்லதாக உன் வாழ்க்கைக்கு சாதகமாக சுகமாக நான் அமைச்சு கொடுக்குறேன். ஒருபோதும் அடுத்தவர் உழைப்பை கெடுக்காதே என் செல்வமே. நீ வெற்றி பெறணும்னா உன் உழைப்பை மட்டும் நம்புனா போதும். எப்போதும் நீ ஜெயிப்பதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும். அடுத்தவங்க உழைப்பை கெடுத்து அடுத்தவங்க திறமையை பறிச்சுக்கிட்டு அடுத்தவங்களை ஏமாற்றி தான் முன்னுக்கு வந்து வெற்றி பெறணும்னு நீ ஒருபோதும் தப்பு கணக்கு போடாதே. அடுத்தவனை ஏமாற்றி ஜெயிக்கிறதெல்லாம் ஒருபோதும் நிலைக்காது. அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி ஜெயிக்க நினச்சாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே விழுகக்கூடியதா மிகப்பெரிய பின்னடைவை தரக்கூடியதா மாறிடும். வெற்றிங்கிறது சுய முயற்சியால் சுய திறமையால் வரக்கூடியதாக இருக்கணும். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு. எல்லாத்துக்கும் மேலாக இந்த அப்பன் முருகனை நம்பு. நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடி வரும்படி
இந்த முருகன் பார்த்துக்கிறேன் செல்வமே. எப்போது தெரியுமா ஒரு விஷயம் முடிவுக்கு வரும்? என்னால் முடியாது, இவ்வளவுதான் நான் செய்வேன், இதுக்கு மேலே எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்கட்டும்னு எப்போ உன் வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாயோ அப்போது உன் வாழ்க்கை புதுசாக மாறும். எப்போதுமே உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் என்கிட்ட விட்டுடு. இந்த உலகமே இருண்டு போனாலும் நிச்சயம் நான் உனக்கான விடியலை உருவாக்கி தருவேன். அப்படிதான் இந்த நாளை நல்ல நாளாக, உனக்கான விடிவு காலத்தை தரக்கூடிய நல் விடியலாக மாற்றி கமைச்சிருக்கேன். உன் எண்ணம் போலவே நிச்சயம் உனக்கான நல்ல வாழ்க்கை அமையும். நீ நினைப்பது சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடப்பதும் சரியாகவே இருக்குமேன் செல்வமே. மறுபடியும் ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா உடனே தோல்வியை கண்டு உன்னை தாழ்வாக நீ யோசிக்காதே. சரியான பாதையிலேயே எல்லாருமே சரியானபடியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கைனா முன்ன பின்ன தடையும் பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும். அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் மன வலியையும் வேதனையும் போக்கி இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.